வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு நீலாயதாட்சி சமேத காய கரணேஸ்வரர் திருக்கோயில், நாகைப்பட்டினம். மதுரை மீனாட்சி ஆட்சிக்கும், காஞ்சி காமாட்சி காமகோட்டிக்கும், காசி விஷாலாட்சி முக்திக்கும் இங்கு திருநாகையில் நீலாயதாட்சி கருணையை உயிர்களுக்கு அள்ளி கொடுக்கும் கடல் அன்னையாகும். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீமாதா என தொடங்கும் மந்திரத்தின் மூலாதாரமே நீலாயதாட்சி அம்மன் ஆவார். நீல நிற கண்கள் கடலின் நிறத்தை கொண்ட அம்பாள் என்பதால் கருந்தடங் கண்ணி அம்மையாகும். ஆடிப்புறத்தாள் என்ற பெயருடன் அழகான ரூபமாக எங்கும் காணப்படாத வடிவுடன் முகத்தில் கம்பீரமான தத்ரூபமான திருவுருடன் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. ஆதிசேஷன் வழிபட்ட திருநாகை காரோணம் என்ற பழமையான பெயரையும் சிவபெருமான் ராஜதானியாகவும் விளங்குகிறது. சப்த விடங்களில் இரண்டாவது விடங்கரான சுந்தர விடங்கர் தாரங்க நடனத்துடன் காரோனா திரு ஆகேஷா என ஆரவாரத்துடன் பக்தர்களுக்கு கடல் அலை நடனத்துடன் காட்சியளிப்பது மெய்சிலிருக்க வைக்கிறது. ஒரு சமயம் காசியை பூர்வீகமாக கொண்ட பூண்டரிக மகாரிஷி இறந்தவர்களுக்கே அஸ்திக்கு முக்தி அளிக்கும் திருத்தலமான காசியை விட்டு காய கரணேஸ்வர திருக்கோயில் தங்கி தனது உடலோடு முக்தி அளிக்க வேண்டி தவம் புரிந்த சிவபெருமானை வழிபட்டு வந்தார். தவத்தினை கண்ட சிவபெருமான் காயம் என்றால் உடல், ஆரோகணம் என்றால் உடலோடு அணைத்துக் கொள்ளுதல். பூண்டரிக மகாரிஷிக்கு தன் திருமேனியோடு அணைத்து முக்தி அளித்த தலம். அதனாலே இங்குள்ள சிவபெருமான் காய ரோகணேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். 63 நாயன்மார்கள் ஒருவரான அதிபத்தனர் சிறந்த சிவபக்தர். தினமும் தனது தொழிலான மீன் படிக்கும் பணியில் வலையில் விழும் முதல் மீனை சிவபெருமானுக்கு காணிக்கையாக உயிருடன் மீண்டும் கடலில் விடுவது வழக்கம். அதிபத்தனாரின் சிவபக்தியை சோதிக்க வலையில் மீன் விழுவதனை தடுத்து வறுமையில் சிக்கி தவித்தார். இருப்பினும் மனம் தளராது தன் பணியினை செய்து வந்தார். மீளா வறுமையின் போது ஒரு நாள் வலையில் தங்க மீனாக சிவபெருமான் தோன்றி பிடித்தது தங்க மீன் என தெரிந்தும் முதல் மீன் சிவனுக்கே என மீண்டும் கடலில் விட்டார். மீளா வறுமையிலும் அவரின் சிவபக்தியை கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமான் கடற்கரையில் தோன்றி காட்சியளித்து ஆட்கொண்டார். இக்கோயில் அதிபத்தன் நாயனாருக்கு சன்னதி உள்ளது. இன்றும் மீன்பிடி திருவிழா கடற்கரையில் நடைபெறுகிறது. அதிபத்தன நாயனாருக்கு இறைவன் மரியாதை செலுத்தும் வண்ணம் இப்பகுதியில் இறப்பவர்களுக்கு இறைவனாரின் கருவறையிலிருந்து வஸ்திரம், பூமாலை மற்றும் தீர்த்தம் வழங்கப்படுவது ஐதீகம். அழுகுனி சித்தர் கோரக்கரின் சீடனான இவர் நீலாயதாட்சி அம்மாவின் மேல் கொண்ட அன்பால் தினமும் குழந்தை போல் அழுது மனமுருகி வேண்டி முக்தியினை கொடுக்குமாறு வேண்டினார். அவ்வாறே அழுகுனி சித்தருக்கு காட்சியளித்து முக்தி பெற்று ஜீவசமாதி இத்தலத்தில் உள்ளது. இத்தலமானது அகத்தியருக்கு திருமண காட்சியும், சாலிசுக மன்னருக்கு பஞ்சகோஷர யாத்திரை சப்தஸ்தான விழாவாகவும், நாகராஜன் வழிபட்டு பிரதிஷ்டை செய்த நாகாபரண விநாயகரும், தசரத சக்கரத்தை பிரதிஷ்டை செய்த சனீஸ்வர பகவானும், காசியில் காணப்படும் சிம்ப வாகன கால பைரவரும், சக்த ரிஷிகளுக்கு காட்சியளித்த சோமாஸ்கந்த ரூபம் இக்கோயில் உள்ளது என்பது தனிச்சு.